அல்லேலூயா. நம்முடைய பிரேயர் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாவே மாறிட்டுன்னா நமக்கு ஸ்பெஷல் பிரேயர் போட வேண்டிய அவசியம். தான் முன் செய்து வந்தபடியே வழக்கம் போல ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு அவர் போய் முழங்கால் படிக்கிட்டு கையை தூக்கி ஜெபம் பண்றார். முன் செய்து வந்தபடியே. ஹல்லேலூயா. அதனால நம்ம ரெகுலர் பிரேயர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது கை கொடுக்கிற டைம்ல அதோட வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு திடீர்னு இன்னைக்கு நைட்டு நான் தூங்கலையா, ஏதோ ஒண்ணு நமக்குள்ள. ஆமென். நம்முடைய ஜெபம் வந்து ரெகுலர் ஆகட்டும். ஜெப ஜீவியம். நம்ம வெளியே 4 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றோம்னா உள்ள 40 வார்த்தை சொல்லி பழகி இருக்கணும். இரவுல இருந்து நைட்ல இருந்து காலையில வர ஒரு பிசாசு பிடித்த வாலிபனை சீஷர்கள் துரத்துறாங்க. அதுவும் போகல, அவனும் போக மாட்டேங்க. சரி, அவனையாவது போகன்னு சொல்லுங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா போக மாட்டேங்க, நான் போக மாட்டேன். அப்ப இயேசு வரார். இயேசு வந்துட்டு இவனை விட்டு போகணும் அவ்வளவுதான் சொன்னார், போயிட்டு. அப்ப இங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணது யாரு? சீஷர்கள் தான். ஆனா சீஷர்கள் ரொம்ப நேரம் மனிதர்கள் காண ஜெபித்தார்கள். இயேசு அதே நேரத்துல மலையிலிருந்து பிதா காண மட்டும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். நம்முடைய அந்தரங்க ஜெப ஜீவியம் ஆழமாகட்டும். வெளியேதான் நம்ம ஆளு நீ பார் எல்லாரும் வா பலிபீடத்தை கட்டு பயங்கரமா இருக்கும். ஆனா உள்ள நம்ம ஆளு தரை மட்டும் கொடு, ஒண்ணுமே கிடையாதப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காய் வல்லமையாய் பயன்படுகிற ஒவ்வொரு தேவ மனிதர்களை போய் கேட்டு பாருங்கள். அவருடைய அந்தரங்க ஜெப ஜீவியத்தை கேட்டு பாருங்கள். அவங்க தரையோடு தரையாய் கிடப்பார்கள். அவர்கள் ஒன்னும் we are nothing. ஆமென். சில தேவ மனிதர்களோடு நெருங்கி பழக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவங்களுடைய அந்தரங்க ஜெப ஜீவியத்தெல்லாம் கேட்டு ஆமென் ஹல்லேலூயா. வெளியே அவங்கெல்லாம் அப்படி சிங்கம் மாறி நிற்பாங்க. உள்ள வந்து ஆண்டவருக்குள்ள அப்படி விழுந்து கிடப்பார்கள். ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் இதுதான் எலியா, இப்படிதான் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த ஜெப ஜீவியம் இறைச்சல் கேட்டதுக்கு அப்புறம் நம்முடைய பிரேயர் லைஃப் அந்த அனுபவம் இன்னும் ஜாஸ்தி ஆகணும். நம்முடைய எல்லா ஆவிக்குரிய அனுபவமும் அதிகமாகணும். 4வதாக அனுகூலமான அடையாளத்தை காணும் மட்டும் உன் ஜெபத்தை நிறுத்தாதே. 43வது வசனத்தை வாசியுங்கள். தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். ஒன்றும் இல்லை என்றான். ஒன்றுமில்லை என்று சொன்னதும் எலியா ஜெபத்தை நிறுத்தினானா? இல்ல. ஏன் நிறுத்தல? ஏன்னா இவன் என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்லைன்னு. ஆல்ரெடி இவன் காதுல என்ன கேட்டுட்டு இருக்கு? நம்ம ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது நெகட்டிவ் ஆன்சர் சொல்றதுக்குன்னு சிலர் சுத்தி இருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி வேண்டிய வார்த்தையை கர்த்தர் தந்துதான் அனுப்பி விட்டு இருக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒண்ணும் இல்ல, நடக்காது, வாய்க்காதுன்னு சொன்னாலும் நீங்க உங்க ஜெபத்தை விடாதீங்க. ஒன்றுமில்லை என்கிற பதில் காதில் ஏற்கனவே கேட்கும் இரைச்சலின் சத்தத்தை அணைய விட்டுறக்கூடாது. ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உன் மகள் இப்படிதான் சொல்லுவாங்க. அவர் வாராரு. எதுக்கு வாராரு? அடக்கம் பண்ணவா வாராரு? நீங்க வந்து என் மகளை தொட்டீங்கன்னா என் மகா சுகமாவா, அதை செய்ததுக்கு தானே வராரு. பக்கத்துல வர வந்தாச்சு. வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, தீவிரமாய் வருகிறது. இப்போ கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்படி பார்த்துட்டு சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, இது நடக்காது. சிலருக்கு பல்ஸ் கூட பிடிக்க தெரியாது. இப்படி ஆல் அவுட். எத்தனை பேர் இப்படி எழும்பி இருக்காங்க. ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ தீ வைக்க போன இடத்துல ஆள் எழும்பி என்ன ஒரே சூடா இருக்குன்னு இப்படி எல்லாம் கன்ஃபார்ம் பண்றவங்க சுத்தி இருப்பாங்க. அதை கேட்டுட்டு நீங்க பெட்டியெல்லாம் ஆர்டர் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உண்டுன்னு தெரியும். அதனாலதான் ஏற்கனவே அவர் சாதாரண சத்தம் கேட்க வைக்கல, இரைச்சலின் சத்தம் ஸ்ட்ராங்கா.
ஏன் அவன் காதல் அவ்வளவு ஆழமா இரைச்சல் சத்தம் கேக்குது? ஏன் கேக்குது? அந்த எலியா கருத்தாய் செபித்தான். அதனாலதான் ஆழமா அந்த காதல சத்தம் கேக்குது. நீ இன்னும் போய் 7 விசைப்பார். அனுகூலமான அடையாளம் காண்பிக்கப்படும் வரைக்கும் உன் ஜெபத்தை நிறுத்தாதே. 5வதாக 44வது வசனத்தை வாசியுங்கள். 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். 45வது வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் காற்றினால் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி. இந்த உள்ளங்கை அளவு மேகம் எழும்புச்சு, அதை பார்த்தது யாரு? வேலைக்காரன். எலியா உடனே ஜெபத்தை நிறுத்திட்டு, எங்க எனக்கும் காட்டு வந்து பார்க்க வந்தாரா? இல்ல. ஏன்? எலியாவுக்கு இப்போ தேவை, ஆண்டவரே அடையாளம் எதுக்கு தேவை? நம்புறதுக்கு. ஆண்டவரே நீங்க வார்த்தை தந்த போதே நான் நம்பிட்டேன், ஆனா என் கூட இருக்கிற ஆள் இன்னும் நம்பல. என் கூட இருக்கிற ஆள் நம்பல, நான் நம்பிட்டேன். என் கூட இருக்க, நான் ஜெபிக்கிறதையும் பாக்குறாங்க, ஏதாவது நடக்குமான்னு பாக்குறாங்க. நான் ஜெபிக்கிறதையும் பாக்குறாங்க, ஏதாவது நடக்குமான்னு பாக்குறாங்க. நான் ஜெபிக்கிறதையும் பாக்குறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? உங்க கூட இருக்கிறவங்க நீங்க ஜெபிக்கிறதையும் பாக்குறாங்க, ஏதாவது நடக்குமான்னு பாக்குறாங்க. நடக்கிறத பாப்பாங்க, நீங்க ஜெபிக்கிறத பார்த்தவங்க. தெரியுதா? தெரியுது. போய் சொல்லு, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு நீர் வாசிங்க, ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லு, போய்விடும் என்று சொல்லென்றான். அதற்குள் வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அதன் அர்த்தம் என்ன? அடையாளம் காண்பிக்கப்பட்டா உடனே வார்த்தை நிறைவேற போகிறது என்று அர்த்தம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளம் காண்பிக்கப்பட்டால் உடனே. இந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். எரேமியா 1வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசியுங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். வாதுமை. அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர். 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வார்த்தையை ஃபர்ஸ்ட் வைக்கிறார். ஓகே, வார்த்தையை வச்சுட்டு இப்போ அடையாளத்தை காண்பிக்கிறார். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் 11 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே. நீ கண்டது. இந்த மாதம் கர்த்தர் சில அடையாளங்களை காண்பித்திருக்கிறார் அல்லவா? நீ கண்டது சரியே. அடுத்த வார்த்தை, என் வார்த்தையை தீவிரமாய் நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதற்குள்ளாக காற்றுகள் மேகங்கள் சூழ்ந்து பெருமழை உண்டானது. பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்ட பிற்பாடு நீ எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? சமூகத்துல இருப்பதுல. நம்முடைய ஜெப ஜீவியம் இன்னும் அதிகமாகணும். நம் கேட்ட சத்தம் நம் சத்தமாய் மாறணும். அடையாளம் காணும் மட்டும் ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஆமென். அடையாளம் வருதா, வார்த்தை நிறைவேற ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் எலியாவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கைகளை உயர்த்தி. இன்னைக்கு ரதத்தை உடையவர்கள், குதிரைகளை உடையவர்கள் உங்ககிட்ட அவைகள் இல்லாததை பார்க்கிறார்கள். இந்த செய்தியை கேளுங்கள். வார்த்தை நிறைவேறும் போது அவங்க முன்னாடி நீங்க இருப்பீங்க, அவங்களை விட மேல நீங்க இருப்பீங்க. இதை அவர்கள் பார்ப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும்
வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு. ஒரு நிமிஷம் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் காதுல இந்த சத்தத்தை கேட்க பண்ணது நீங்கப்பா. என் தலைமாட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு போனீங்க. நான் அதை நம்புறேன் 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 நம்புறேன். ஹல்லேலூயா. அநேகர் தங்களுக்கு இருக்கிற ரதத்தை பூட்டி கொண்டு இருக்கும் போது நான் நம்புறேன், என்ன அதுக்கு முன்னாடி தான் வைப்பீங்க, என்ன பின்னாடி வைக்க மாட்டீங்கப்பா. சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சான். ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேரும் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, எங்கே ஓடுவேங்க, நீரே நம்பிக்கை. உம்முடைய சமூகத்தை மட்டும் பற்றி கொண்டு உம்மை நோக்கி அமர்ந்து விசுவாசத்தை அறிக்கை செய்வேப்பா. எங்கே ஓடுவே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தியவாறே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை.